வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகளையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து 24/4/2023 ஸோ இந்த டேட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து கலந்துக்கலாம். கிட்டத்தட்ட 11 ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, எந்த ஒரு டெஸ்ட்டும் வந்து கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் 36,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான். ஸோ வேலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே அதை வந்து ஜாப் லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் கலந்துக்கலாம். இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து எப்படி கலந்துக்கணும், எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கம்யூனிட்டி, ரிலீஜியன் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, ஸ்டேட் என்ன, பின்கோடு என்ன, ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன, நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, 10th 12th டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி அதனுடைய இயர் ஆஃப் பாசிங், என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எவ்வளோ மார்க்கு, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, அதே மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ரெஷ்யூமில் இருக்கிற மாதிரி பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது கூட வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, அல்லது வந்து ஜாயினிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொண்டு போய்க்கணும். தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட உங்களுடைய மார்க் ஷீட்டெல்லாம் ஒரிஜினலாக வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 11 ஸ்டேட்டில் வந்து இன்டர்வியூ வந்து நடக்கிறதுக்கு. வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிரா, அதே மாதிரி மத்திய பிரதேஷ், ஒடிஷா, சென்னை, கர்நாடகா, அதே மாதிரி ஹரியானா, நியூ டெல்லியிலலாம் வந்து நடக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, கர்நாடகாவில் 24 ஏப்ரலில் வந்து காலையில் 11 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு இன்டர்வியூ. இந்த இர்கான் சவுத்தர்ன் ரீஜியன் ஆஃபீஸு, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா P2-318 3rd floor, திருங்கபத்ரா பிளாக், நேஷனல் கேம்ஸ் வில்லேஜ், கோன்மங்கலா, பெங்களூர். ஸோ இந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது சென்னை அண்ட் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கம்பைன் பண்ணி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. தென் உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து நடக்கிற போது நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன கொண்டு போகணும், அதே மாதிரி உங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் என்னென்ன கொண்டு போகணும், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் கொண்டு போகணும். ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே நீங்கள் ஒரிஜினல்ஸ் கொண்டு போகணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கான ப்ரூஃப், அதாவது என்னென்ன ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிவில் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ், அதாவது இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 31 வேக்கண்ட் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட், அதாவது ரயில்வே மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அண்டர்டேக்கிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ரயில்வேஸுக்கு கீழே இருக்கக்கூடியதான் வந்து இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இன்டர்வியூ. கிட்டத்தட்ட தமிழ்நாடு அண்டு பார்த்திங்கன்னா கர்நாடகா, ஸோ இரண்டுக்கும் வந்து 2 ஸ்டேட்டுக்கும் கம்பைன் பண்ணி வந்து இவங்க இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த அட்ரஸில். ஸோ இந்த அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சிவில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. அதாவது சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து சென்னையில் தான் வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் கிராஜுவேட் டிகிரி, நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, அதில் ஒரு 60% ஆஃப் மார்க் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? தென் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த தகவலை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ அவங்களும் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணட்டும். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.